வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேரர்கள் அரசியலில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு ஜாதிக ஹில உரிமையை இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. உரிய திட்டமின்மையால் அம்பாறையில் 50 சுனாமி வீடுகள் பாழடைந்துள்ளன. கடும் காற்று காரணமாக நாவல மற்றும் வெள்ளவத்தை பகுதிகளில் சில வீடுகளுக்கு சேதம். செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முதல் முறையாக பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு இன்றுடன் 42 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 1970 ஆண்டு மே 27ஆம் தேதி பொதுத் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியத்த தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது 24 வயதாக இருந்த அவர் 6626 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அதிக வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவான முதல் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அவராவார். பொதுத் தேர்தலில் தெரிவான அவர் 1970ஆம் ஆண்டு இதுபோன்றதொரு தினத்தில் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டார். பின்னர் அமைச்சராக, எதிர்க்கட்சித் தலைவராக மற்றும் பிரதமராக பதவி வகித்துள்ள அவர் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார். பிரித்தானியாவின் 2ஆம் எலிசபெத் மகாராணியார் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலருக்கு விருந்துபசாரம் வழங்கியுள்ளார். பிரித்தானிய மகாராணியாரின் வைர விழாவை முன்னிட்டு 4 நாட்களாக நடைபெற்ற கொண்டாட்டங்களை அடுத்தே இந்த விருந்துபசாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் உள்ளிட்ட 70 பேர் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். எனினும் இளவரசர் பிலிப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையினால் மகாராணி தனியாகவே விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் பாரியாரும் இந்த விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து ஜனாதிபதி நேற்றிரவு இத்தாலியின் ரோம் நகரத்திற்கு பயணமானதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தமது நிகழ்ச்சி நிரலில் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்காக பெயரிடப்பட்டுள்ள புதிய அமெரிக்க தூதுவர் மிச்சல் சிசன் தெரிவித்துள்ளார். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பான விசாரணைகள் தாமதமாகியுள்ளமை நல்லிணக்க செயற்பாடுகளிலும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மோதல் இடம்பெற்ற பிரதேசங்களிலிருந்து இராணுவத்தினரை வெளியேற்றுதல் மற்றும் வடக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதியை நிர்ணயித்தல் ஆகிய விடயங்கள் குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இலங்கையின் புதிய தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள மிச்சல் சிசன் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் லெபனான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தூதுவராக கடமையாற்றியிருந்த அவர் தற்போது ஈராக்கிற்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி சட்ட வரைஞராகவும் சேவையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் அவரின் செயலாளரான ஓய்வு பெற்ற கேப்டன் சேனக ஹரிபிரியடி சில்வா ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணையை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. ராணுவத்தை விட்டுச் சென்றவர்களுக்கு அடைக்கலம் வழங்கியமை, அரசாங்கத்தின் மீதான அவர்களின் விசுவாசத்தை சீர்குலைப்பதன் பொருட்டு சதி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சரத் பொன்சேகா மற்றும் சேனக ஹரிபிரியடி சில்வா ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுகவீனம் காரணமாக சேனக ஹரிபிரியடி சில்வா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி உப்புல் ஜாசூரிய நீதிமன்றத்தில் அறிவித்தார். இதனையடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்குமாறு இந்த வழக்கின் முதலாவதும் 3ஆவதும் சாட்சியாளர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். මගේ සමීප හිතවතුන්
என்னோடு நெருங்கி பழகுபவர்கள், என்னுடன் இருந்தவர்கள் என்னை சிறையிலிருந்து வெளியே எடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். எதிர்காலத்தில் என்னை சிறையில் அடைத்தாலும் கட்டுப்படுத்தினாலும் எனது அரசியல் நோக்கங்களை நிறுத்த எவராலும் முடியாது. நாட்டிலிருந்து எதனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நாட்டிற்கு வழங்க வேண்டிய அனைத்தையும் வழங்குவேன் என்ற எனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக செயற்படுவேன். உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்ட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். තමුන්නාන්සලා සියලු දෙනාටම ජයෙන් ජය පතනවා. ජය වේවා. மரக்கறி மற்றும் பழங்களை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்த வேண்டிய நடைமுறை முதன்முறையாக கட்டாயமாக்கப்பட்டது. இந்த புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சட்டத்தை மீண்டும் நாம் மீளப் பெறுவதற்கு தயாராக இல்லை. இது எனது தீர்மானம் அல்ல, அரசாங்கத்தின் தீர்மானமாகும். இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதனை சுட்டிக்காட்டுங்கள். ஆர்ப்பாட்டங்களை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. மரக்கறி மற்றும் பழங்களை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் சட்டத்தை இரண்டாவது தடவையாகவும் நடைமுறைப்படுத்தல். எனினும் தற்போது சில மரக்கறி வகைகள் மற்றும் பழங்களுக்கு மாத்திரம் இந்த சட்டம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள மரக்கறிகள் மற்றும் பழங்கள் தற்போது எமது சுற்றி வளைப்புகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இது சட்டமாக அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்றா அல்லது நாளையா இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்பது அவசியமற்றதாகும். எப்போதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த எம்மால் முடியும். நாட்டின் சில பிரதேசங்களில் இன்று வானிலையில் ஓரளவு மாற்றத்தை அவதானிக்க முடிந்தது. அது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வர்ஷினி பாலசிங்கம். நாட்டின் சில பிரதேசங்களில் இன்று காலை மழை பெய்தது. மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக 2 பிரதேசங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள் அள்ளுண்டு சென்ற செய்தி எமக்கு பதிவானது. இன்று காலை நாவல பிரதேசத்தில் கடும் காற்று வீசியுள்ளது. இன்று காலை 9:50 அளவில் நாவல பிரதேசத்தில் கடும் காற்று வீசியதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். அத்துடன் வெள்ளவத்தை பகுதியிலும் காலை 9:20 அளவில் கடும் காற்று வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாவல பிரதேசத்தை ஊடறுத்து இன்று காலை வீசிய காற்றினால் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நாவல கொலோகே மாவட்டத்தின் 7ஆம் பிரிவில் உள்ள சில வீடுகளின் கூரை தகடுகள் காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளன. பின்னர் ஒரு சில நிமிடங்களில் மழையுடன் கடும் காற்று வீசியதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளவத்தி பிரதேசத்தை ஊடர்த்து வீசிய கடும் காற்றினால் போலீஸ் மோசடி தடுப்பு பிரிவிற்கு சொந்தமான கட்டடத்தின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கடும் காற்று வெள்ளவத்தை பீட்டர்சன் மைதானத்திலும் சேதம் ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் வெள்ளவத்தை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். எம்மால் அதனை நினைத்து பார்க்க முடியவில்லை. சிறியளவில் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென பாரிய சத்தத்தோடு காற்று வீசியது. நாம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடினோம். இதன் போது பிரதேசத்தின் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மழை பெய்து கொண்டிருந்த வேளையில் பாரிய சத்தத்தோடு காற்று வீசியது. கல்லொன்றும் கூரை மீது விழுந்தது. பின்னர் காற்றினால் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றன. நாவல மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பிரதேசங்களை ஊடறுத்து இன்று வீசிய கடும் காற்றினால் 35 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். பருவப்பெயர்ச்சி காலநிலை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளமையே இதற்கான காரணமாகும்.
இதன் காரணமாக நாட்டின் சில பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஓரளவு காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பகுதி கடற்பகுதிகளில் கடல் சற்று கொந்தளிப்பாக காண முடியும். அந்த பிரதேசங்களில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்க முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக தென்பகுதி கடலில் மீன்பிடிக்க செல்வோரும் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுமதி பத்திரமின்றி கொழும்பிலிருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட 60 பஸ்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 10 நாட்களுக்குள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் குறித்த பஸ்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, பாலியகுட, பாலத்துறை மற்றும் முகத்துவாரம் ஆகிய பகுதிகளில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் புதுக்கடை மற்றும் மகர ஆகிய நீதிமன்றங்களில் பஸ் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட 46 பஸ்களும், மட்டக்களப்பில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட 7 பஸ்களும், திருகோணமலைக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட 3 பஸ்களும், கல்முனை மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பிரதேசங்களுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட தலா 2 பஸ்களும் இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள சட்டவிரோதமாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய பெருந்தொகை பணத்தை இழக்க நேரிடுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தோடு உரிய கட்டணத்தை செலுத்தி அனுமதி பத்திரம் பெற்றுள்ள பஸ் உரிமையாளர்களுக்கு இதனால் அநீதி ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரம் இல்லாமல் தூர பிரதேச சேவையில் ஈடுபடுத்தப்படும் பஸ்களில் பயணிப்போரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தேசிய பயணிகள் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் மேலும் சில பகுதிகளில் அனுமதி பத்திரம் இல்லாமல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட 44 பஸ்களின் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லண்டன் ஒலிம்பிக் விழாவில் அங்குரார்ப்பண மற்றும் நிறைவு நாள் நிகழ்வுகளை காண்பதற்கான நுழைவுச் சீட்டுகளின் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஏனைய போட்டிகளை கண்டுகளிப்பதற்கான நுழைவுச் சீட்டுகளின் விலைகளும் நேற்று அறிவிக்கப்பட்டன. லண்டன் ஒலிம்பிக் விழா ஆரம்பமாக இன்னும் 50 நாட்கள் எஞ்சியுள்ளன. லண்டன் ஒலிம்பிக் விழாவின் அங்குரார்ப்பண மற்றும் நிறைவு நாள் நிகழ்வுகளை காண்பதற்கான நுழைவுச் சீட்டுகளின் விலை 995 யூரோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேவலுனர், நீச்சல், கால்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், மேசைப்பந்து மற்றும் குத்துச்சண்டை ஆகிய போட்டிகளை பார்ப்பதற்கான ஒரு நுழைவுச் சீட்டின் விலை 20 முதல் 96 யூரோக்கள் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒலிம்பிக் விழாவின் சுடர் பிரித்தானியாவில் 20வது நாளாகவும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றது. சுடர் இன்றைய தினம் தெற்கு அயர்லாந்திலிருந்து ஸ்கொட்லாந்து வரை கொண்டு செல்லப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் இலங்கை முதலீட்டு சபைக்கு புதிய செயற்திட்டங்களுக்காக 72 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடத்தில் கிடைக்கப்பட்ட 28 விண்ணப்பங்களுடன் இதனை ஒப்பிடும் போது இம்முறை துரித அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. இதுவரை இங்கு காணப்படுகின்ற செயற்திட்டங்களை விரிவுபடுத்தும் வகையிலான 5 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.